ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமாக எழுந்திருந்திருப்பீங்க. நான் சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். ராஜுங்க. ராஜு, அண்ணாமலை ரஜினி லைவ்ல இருக்கா? லைவ்ல இல்ல, வீடியோவா? சொல்ல மாட்டியா? அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்க ராஜு. நான் உங்கள் கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டார் காம்படிஷன், ஓகேங்களா? சிங்க் ஸ்டாருக்கான காம்படிஷனில் 2 போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம். இந்த 2 போட்டியில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டார் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தோன்னா இயர்லி மார்னிங் ஸ்டார் வந்து சூப்பராக அவ்வளோ பேர் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா சார்? நான் தூங்கவே இல்லையே. அதாவது சாரெல்லாம் வந்து 3 மணிக்கு எழுந்திக்கிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு த்ரில்லிங் வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த அந்த வீடியோவில் நம்ம வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டோம். வின்னர் ஆனதுக்கான ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த கட்டத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கான நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் ஒன்று நடக்கும். அது அந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் காம்படிஷனாக இருக்கும். 5 ஸ்டாருக்கு உண்டான வேல்யூ. சூப்பர். சூப்பர் ஸ்டார்னாலே வந்து அதில் அந்த போட்டியில் வின் பண்ணினா 5 ஸ்டாருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக பாருங்க, ஆல்ரெடி 2 அங்கே ஒரு 5 மொத்தம் 7 ஸ்டார் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். ஓகேங்களா? ஆனால் அந்த 5 ஸ்டார் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவில் அந்த 5 ஸ்டாருக்கான போர்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கெத்தா ஒரு தீம் மியூசிக் போட்டு நம்ம சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஓகே, நாம அடுத்த பார்க்கக்கூடியது சூப்பர் ஸ்டாருக்கான இப்படி செய்யுங்கடா. ஒரே மாதிரி பண்ணி ஒரு தீம் மியூசிக் போட்டா செமையா இப்படி இப்படி இல்ல, இப்படி சரி, ஓகே. இப்படி போட்டு தீம் மியூசிக் போட்டா சும்மா ஃபயர் அல்லும். அடுத்த போட்டி சூப்பர் ஸ்டாருக்கான காம்படிஷன். ஓகே, எல்லாரும் ஃபயரா இருந்திருக்கீங்க. ஓகே, எப்படி ஃபயரா இருந்துச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கான போர்ஷன் என்னங்கிறது நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த போட்டி எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஓகேங்களா? திங்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை சொல்லி போயாச்சு. ஓகே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம். இந்த காம்படிஷன் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கும். ஆக்சுவலாக இயர்லி மார்னிங், சரி இயர்லி மார்னிங். ஓகேங்களா? ஆனால் 4:30க்கு நடக்கும். ஏன்னா இதோடைய கொஸ்டினோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கனால 4:30 நடக்கும். போர்ஷன் நோட் பண்ணி வச்சிங்க சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜிகேவோட போர்ஷன் சொல்லுங்க சார். ஜிகேல வந்து 2 லெசனு. ஒன்று இந்திய பொருளாதாரம், ஒன்று இன்னொன்று வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். 2 சொல்லுங்க சார். இந்த 2 லெசனையும் ஜிகே சம்பந்தமா நீங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற முக்கியமான சிலபஸ் பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணி தெளிவா இருந்துக்கோங்க. அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். அதே மாதிரி இந்த 2 பாடமும் உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம்ட்டு, ஏன்னா பொருளாதாரத்தில் நம்ம கேள்விகள் அதிகமாக கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம யூனிட் 8, 9 சார்ந்தும் இருக்குது. அதனால் இந்த எடுத்ததுமே இந்த 2 பாடம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம்னா நமக்கு ஒரு ஹோப்பு கிடைக்கும். கண்டிப்பா. ஏன்னா இந்த இந்திய பொருளாதாரம் சரி, தமிழ்நாடு பொருளாதாரம் சரி, நிறைய வாட்டி வந்து நம்ம வந்து டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு. அது இல்லாமல் இதில் இம்பார்ட்டண்ட்டான நிறைய பாயிண்ட்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த 2 பாடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெசனாக வந்து சார் கிட்ட நான் சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த ஜிகேல 2 லெசன்ஸ். ஓகேங்களா? உண்டான பிடிஎஃப் எல்லாமே கேளு. ஆமாம், அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஒன்றா கொடுப்போம். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. இந்த 2 லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 நாள் இருக்குது. 2 நாளைக்கு ஒரு லெசன் படித்தா கூட முடிச்சிடலாம். இந்த 2 லெசனில் தேவையான ஷார்ட்கட்டை வந்து நானும் ராஜு சாரும் அப்பப்போ வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? என்னென்ன தேவையோ ஷார்ட்ஸாவோ எதுவோ மேடமும் சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணுமோ அந்த 2 பாடத்தை முடிக்கிறது என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவோம். இந்த 4 நாள் எங்களோட டார்கெட்டே அதுதான். ஓகே. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் போர்ஷன். தமிழ்ல 6th ஸ்டாண்டர்டு நியூ புக்கு தமிழ் ஃபுல்லா டோட்டலா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் தருக,
மொழித்திறன் பயிற்சி, கலைச்சொற்கள், சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாடங்கள். அதாவது இப்போ ஒரு உரைநடை சிலபஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதுவும், ஒரு செயல் பகுதி இருந்தாலும் அதுவும். நான் வேணா ஒரு தனியா ஒரு வீடியோ பதிவில் 6th ஸ்டாண்டர்ட்ல எதெல்லாம் படிக்கணும் ஒரு புக் PDF ஓபன் பண்ணி நான் ஓரலா சொல்லிடுறேன். அது எல்லாமே நீங்க வந்து கம்பல்சரி படிச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான போர்ஷன். ஸோ ஜிகேல 2 லெசன், தமிழ்ல வந்து 6th தமிழ் ஓவராலா ஃபுல்லாவே சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது இல்லாமல் திருக்குறள்ல 2 அதிகாரம். ஸோ அந்த 2 அதிகாரம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த 2 அதிகாரம் அது சொல்லிடலாம். ஆக்சுவலாக சிலபஸ் அதாவது 7th யூனிட்ல இருக்கிறது தான் ஆக்சுவலாக வந்து நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம். அப்புறம் கூடா ஒழுக்கம், நடுநிலைமை கூடா ஒழுக்கம். ஓகேங்களா? நடுநிலைமை கூடா ஒழுக்கம். என்னடா இது? ஓகே, அடுத்து நமக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு. ஓகே, இந்த 2 அதிகாரமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். இந்த 2 அதிகாரமும் நானும் சாரும் வந்து ஃபன்னாக வந்து ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருவோம், PDF-ஆவும் கொடுத்துருவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சார் இந்த PDF-உம் நம்ம வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு இன்னைக்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஃபுல்லாக கொடுத்து விட்டுலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான போர்ஷன் முடிஞ்சு போச்சு. 3 டாபிக் ஆயிடுச்சு. ஆமாம், தமிழ், திருக்குறள். இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து பண்ணிருப்பீங்க. அதுல வந்து 1 to 100 வந்து நம்ம கொடுத்துட்டோம்ல சார்? கொடுத்துட்டோம். 1 ஆமா ஆமா. அந்த PDF வந்து சார் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க சார். அது அதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 100 வரைக்கும் உண்டான கொஸ்டின் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதுல இருந்து தான் இந்த சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான கொஸ்டின் வரும். அதான் அதுல இருந்த தகவல் வந்து அதே மாதிரி கேள்வியாவும் இடம்பெறாது, வேற மாதிரி இடம்பெறும். ஆமா, பட் அதுல இருக்கிற கான்செப்ட் படி கேள்விகள் வேற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, அப்படியே வச்சோம்னா அது நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அதுல இருக்கிற கான்செப்ட் வேற மாதிரியான கேள்வி ஆங்கிள் இருக்கும். பதில் ஒண்ணுதான், கொஸ்டின் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது தகவலா நீங்க அதை படிச்சுக்கங்க. தகவலா படிச்சு கேள்வியோட ஆங்கிள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 1 to 100 வரைக்கும் ஆல்ரெடி PDF அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு லிங்க்ல நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்துருவோம். இது எதுக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கொஸ்டின் நம்ம கேட்க போறோம்? எங்கேங்க சூப்பர் ஸ்டார் அது ஏமா அதை சொல்லிட்டு சீக்கிரட்டே அதுதானே, அது உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகாது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் OMSல தான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். OMSல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். மார்க் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி நம்ம ஓகே இது பண்ணலாம். எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் சொல்லவே மாட்டேன். 50 கொஸ்டினோ 60 கொஸ்டினோ 40 கொஸ்டினோ 30 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ எங்களுக்கே தெரியாது. அதான் உண்மை. ஆனா தரமா வந்து பார்த்தா நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கேட்பாங்க, ஜிகே வந்து பைலாங்குவேஜ்ல கொடுப்பீங்களா? கண்டிப்பா 2 பாடம் தானே பைலாங்குவேஜ்ல கொடுத்துடலாம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த 2 பாடத்தை வந்து பார்த்தோன்னா பைலாங்குவேஜ்ல தரமா மேடம் இன்னைக்கு தமிழ் கொஸ்டின் கூட பேர் கூட பார்த்தீங்கன்னா மேடம் தான் தரமா எடுத்தாங்க. கேட்டீங்களா? ஆமா, மேடம் வேற நான் கொஸ்டின் எடுத்துன்னு சொன்னீங்களா அப்படின்னு. ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை மணிக்கு 12:30 மணி வரைக்கும் நமக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் போய் இது பண்ணாங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து பார்த்தோன்னா என்னால் சீக்கிரம் கொடுக்க முடிஞ்சு இன்னைக்கு காலையில் டெஸ்ட் கூட. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆங்கிளில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம 20 கொஸ்டின் தான் கொடுத்தோம் நாம நினைக்கிறது இல்லை. அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 கொஸ்டின் இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் பொறுத்துக்கு எடுத்திருந்தாலும் சரி, இல்லை சரியான இணை எடுத்திருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. 173ல் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக 50 to 60 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சூப்பர் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு 10 மேக்ஸ் மாடல் சம்மு வந்து கற்றுக்க போகிறீங்க. 10 சம் மாடல். அந்த 10 சம்மு மாடலுமே வந்து நீங்கள் நல்ல தரவா அதே மாடல் பேஸ் பண்ணி தான் கேள்விகள் இருக்கும். ஓகே, ஒரு 10 சம்மு மட்டும் 4 நாளில் அழகாக கற்றுக்கலாம். டெய்லி 2 சம்மு. ஓகேங்களா? நானும் சாரும் வந்து ஃபன்னாக வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மட்டும் தான் போர்ஷன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா சார்? வேற எல்லாம் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் நான் ரீகால் பண்ணுறேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் 2 பாடம், தமிழ்நாடு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம். ஓகே. தமிழ்ல 6th தமிழ் ஃபுல்லா ஓவராலாவே. ஓகேங்களா? சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன படிக்கணுங்கிறது நம்ம ஒரு ஓரலா வேணா ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுத்துடலாம். சூப்பர். இது அப்புறம் இலக்கணத்துல நம்ம 1 to 100 வரைக்கும் உண்டான இலக்கணம். ஓகேங்களா? திருக்குறள்ல 2 அதிகாரங்கள். ஓகேங்களா? ஒன்னு கூடா ஒழுக்கம், இன்னொன்னு நடுநிலைமை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ்ல 10 சம். அந்த 10 சம் என்னங்கிறது நாங்கள் நடத்தி உங்களுக்கு PDF-ஆவும் கொடுத்துருவோம். நீங்கள் நோட்டில் அந்த 10 சம் மாடல் நோட் பண்ணிக்கணும். அது எந்த டாபிக் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் 10 மாடல் ரொம்ப முக்கியமான மாடலாக இருக்கும். அந்த 10 மாடலை கற்றுக்குங்க. ஒரு 10 மாடல் கற்றுக்கும் போது அடுத்தடுத்து நீங்கள் ஒரு 10 கற்றுக்கிட்டே போனீங்கன்னா வாரத்தில் நிறைய இருக்கு. இதுவும் வந்து சார் உங்களுக்காக வந்து பண்றாரு. ஆமா, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான காம்படிஷன் நடக்கும். அது இல்லாம இந்த 4 நாளுக்குள்ள வேற எதுவும் நடக்காதுன்னா சின்ன சின்ன ஸ்டாருக்கான காம்படிஷன் நடக்கும். அது குட்டி குட்டி தான், உங்களுக்கு பெருசா படனா இருக்காது. இன்னைக்கு நீங்க எழுதினீங்க
அந்த மாதிரி வந்து அப்பப்போ இடையில வெவ்வேறு ஸ்டார்ல வந்துட்டு போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஸ்டார்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? அது வார வாரம் சூப்பர் ஸ்டார் சொன்னீங்களே, நாம இடையில ஒரு சின்ன சின்ன ஸ்டார், அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு 5 கேள்வி மட்டும் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, ஒரு 2 கேள்வி இருக்கிற மாதிரிலாம் ஸ்டார் மாதிரிலாம் நடக்கும், ஓகேங்களா. பட் சூப்பர் ஸ்டாருங்கிறது ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா. அதில் நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ டே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்க, 4 நாள் தான் இருக்குது. நீங்கள் சாக்கு போக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 நாளில் இந்த போர்ஷனை தரவா முடிச்சுட்டு எப்படி நீங்க 2 ஸ்டார் வாங்கினீங்களோ அந்த 5 ஸ்டார் நீங்க வாங்கி காட்டணும். சரி, ஸ்டார்லாம் கொடுக்குறோம். அடுத்து நம்ம ஸ்டார் ஜெயிச்சவங்களுக்கு என்ன பண்ண போறோம்? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். இப்படின்னு பண்ணிருங்க. இல்ல, அதுக்கான வேல்யூ இப்ப சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அதுதான் எதுக்கு அப்படின்னு நினைக்க தோணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து நீங்க பரவாயில்லடா, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சதுக்கான ஒரு பலன் வந்து இது மூலமா கிடைச்சிருக்குங்கிறது அந்த நடக்கும்போது உங்களுக்கு புரியும். என்ன நீங்க ரொம்ப வைப்பு பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆல்ரெடி இன்னைக்கு கொஸ்டினை கொடுத்துட்டு அந்த 5 மணிக்கு அந்த கிளாக்கை வச்சுட்டு ஹார்ட் பீட் கண்டிப்பா இருந்திருக்கும். நாம 3 மணி வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கோம், அவங்களோட தேவைக்கு அவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு மாட்டாங்களா? அப்படி இருக்குது. ஒரு சில சொல்லுங்க தூங்கவே இல்லையா, அதாவது அலாரம் 5 மணிக்கு வச்சுட்டாங்களா, 2 மணிக்கு வரவ, 3 மணிக்கு வரவ, 4 மணிக்கு வரவ, எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்ப 4:30 மணிக்கு வெள்ளிக்கிழமைனா தூங்கவே மாட்டாங்க நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதுலயும் கிருஷ்ணா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க அம்மா வந்து ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்களாமா, யாரா அது நீயாடாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா உங்களை கம்பல்சரி வந்து படிக்க வச்சிடும், புரியுதுங்களா. உங்களை வந்து கம்பல்சரி அந்த விஷயம் வந்து, ஏன்னா நம்ம படிங்கன்னா படிப்போம், ஓகே படிப்போம், ஆனால் ரொம்ப உந்துதலாக படிக்க மாட்டோம். இது வந்து பாருங்க, இந்த 4 நாள் கூட சரி ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காலையில் லைவ்ல எந்திரிக்கலாமா வேணாமான்னு சும்மா எந்திரிச்சு ஒருத்தர் பார்த்தாராம். பார்க்கும்போது என்னடா லைவ்ல 500 பேர், 5 நிமிஷம் தான் இருக்குது, 500 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவருக்கு கடை மூஞ்சி கழுத்து உட்காந்துக்கிட்டாரா. அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். கூட இருக்கிறவங்க ஓடும் போதே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கும், நாமளும் கூட சேர்ந்து ஓடினுண்டா, நாம என்னடா படுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும், பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, செகண்ட் ஸ்டார் வந்துருச்சுல, இந்த 2 ஸ்டார் அட்டன் பண்ணாதவங்க அடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு இறங்கி செய்வாங்க. அது 2 ஸ்டார் வாங்கணும் விடவும் மாட்டாங்க. ஆமா, அதுலயும் பர்டிகுலரா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மற்றவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அதாவது வந்து அது டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்றது கூட ஒரு ரகம் ராஜ். நம்ம பசங்க எப்படின்னா அவன் கஷ்டத்துல இருப்பான், இன்னொருத்த கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுவான். அதுல நம்ம பசங்களை உண்மையுமே இப்போ அதோட அடிச்சுக்கவே முடியும். அவன் கஷ்டத்துல இருப்பான், இன்னொருத்த கஷ்டத்துல இருக்கும்போது அக்கா நீங்க ஒரி பண்ணாதீங்க, இந்த இடம் நீங்க வாங்கிடுவீங்க அப்படின்ட்டு அவனுக்கு கமெண்ட் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. நகமும் சதையும் போல ஒற்றுமை. எனக்கு ஏதாவது வருது, ஆனா அந்த பழமொழி இங்க நான் சொல்லக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அந்த பழமொழியை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓகே, அவ்வளவுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன். ஸோ சூப்பர் ஸ்டார் இந்த காம்படிஷன்ல யார் யாரெல்லாம் வின் பண்ணி, நான் நேற்று கூட நான் சொன்னேன், அந்த 2 ஸ்டார் காம்படிஷன்ல யார் யாரெல்லாம் வின் பண்ணுவீங்க நீங்க போடுங்க, அந்த உத்வேகமே நாளைக்கு வாங்க வைக்கணும். அது கூட ஒருத்தர் போட்டிருந்தார். அப்படிங்களா? போட்ட இந்த இடம் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டே வந்து நீயா காலைல 4 மணிக்கு எடுத்து படிக்கிற அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஒரு பவர்ஃபுல்லா வந்து சொல்லுங்க, அதாவது உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை கீழே போடுங்க. அது அடுத்தவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். ஓகேங்களா, அவங்க வந்து உத்வேகமா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த சூப்பர் ஸ்டாரோட சேலஞ்ச் क्वेश्चन வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, தரமா இருக்கும், ஆனா நீங்க படிக்கிறதுல இருந்தா இருக்கும். ஓகேங்களா, அதனால அழகா 4 நாள் இருக்கு, ட்விஸ்ட் நிறைய இருக்கு, அதுதான் நான் சொல்ல நிறைய இருக்கும். ஓகேங்களா, பட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்ல கவர் பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க ஒன்றும் இல்லை, நார்மலா ரிலாக்ஸா ஜாலியா படிங்க. 4 நாள் இருக்கு, ஓகேங்களா, பரபரப்புலாம் இல்லாம ஜாலியா படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்காக நான் முயற்சி செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், எனக்கு 1 மார்க்ல போச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா கஷ்டப்பட்டேன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சேரும். ஓகேங்களா, 5 மணிக்கு எந்திரிச்சிங்கல்ல, அதுவே வந்து ஒரு எனக்கு ஆச்சரியம், உண்மையிலுமே சொல்றேன். இல்ல நம்ம நார்மலா எந்திரிப்போமா, நம்ம வாய்ப்பே கிடையாது. கோழி கத்துறத வீட்டுல கத்துனாலே எந்திரிக்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பா முடியும். உண்மையான உழைப்பு என்னைக்குமே வந்து பார்த்தோன்னா நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா, ஸோ கடுமையா உழைங்க, கஷ்டப்பட்டு படிங்க, நல்லதா ஒரு நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, வேற என்ன இதை பத்தி சொல்லலையே. நாங்கள் புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம், ஏன்னா உங்களுக்காகவே. ஸோ இனிமேல் வந்து பார்த்தோன்னா மைக் வாங்கிட்டு இடிச்சுக்கிட்டு காலில் தடவிக்கிட்டு அப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸாக பர்டிகுலராக மீ போட்டு இடிச்சுக்கிட்டு நான் இங்கே நிற்பேன், எனக்கு இழுத்து தள்ளி விட்டுருவேன்.
அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நல்லபடியாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் ஸ்டார் வாங்கி காட்டுருங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.